வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் அருள்மிகு கற்பக விநாயகர், அருள்மிகு முத்துமாரியம்மன், வேட்டக்கார கருப்புசாமி திருக்கோவிலில் பொங்கல் கும்பாபிஷேகம் முடிஞ்சு பொங்கல் நாங்கள் இந்த கோயிலில் கொண்டாடுறோம். 5 வருஷம் ஆச்சு பொங்கல் கோயிலில் கொண்டாடி. இது முதல் பொங்கல், கும்பாபிஷேகம் முடிஞ்சு முதல் பொங்கல்ன்றதுனால எங்களுக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வேட்டக்கார கருப்புசாமி கூட கொண்டாடுற பொங்கல். ஏன்னா கும்பாபிஷேகத்தப்போ தான் அவரை ஊர் எல்லையில் வச்சாங்க. அவர் கூட கொண்டாடுற பொங்கல் இது. சும்மா அப்படியே கம்பீரமாக உக்காந்துட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்குறது சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் பொங்கல் அவர் கூட சேர்த்து நாங்கள் கொண்டாடுறோம். இந்த முத்துமாரியம்மனின் சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அம்மாக்கிட்ட போய் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு, எம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டோமா, உண்மையாலும் சொல்கிறேங்க, நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அதுவும் கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்க அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாங்க. தொடர்ந்து நீங்கள் ஒரு 5 வாரம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 6வது வாரம் நீங்கள் போக முடியல அப்படின்னா, அந்த அம்மா உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே வந்துடுவாங்க. அப்படியா மட்டும் தெய்வம் எப்படிங்க அம்மன் வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்காதீங்க. எப்படி வருவாங்கன்னா, உங்கள் கனவுல வந்து கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு குழந்தை ரூபத்துலையா, இல்லை வயசானவங்க ரூபத்துலையா, இல்லைன்னா அந்த அம்மன் சிலையாகவே வந்து கூப்பிடுவாங்க. எனக்கு எப்படி வருவாங்கன்னா, இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா, வெளியே அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி விக்கிரகமாகவே என்கிட்ட வருவாங்க. வந்து அப்படியே ஒரு அசதறி பேசுகிற மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த சிலையே பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். ஏன் இன்னும் வரல என்னை பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். நிறைய எனக்கு இந்த அம்மா வந்து பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். செவுத்துலலாம் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டு செவுத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க. நான் போகலன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் அப்படின்ட்டு அப்படி போவல் டெய்லியும் போவோம் கோயிலுக்கு. அப்படி 2 நாள் 3 நாள் போகல அப்படின்னா அந்த அம்மா வந்து கூப்பிடுவாங்க, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த அம்மனோட சிறப்பு. இந்த அம்மாக்கிட்ட நம்ம போய் ஒரு வாட்டி நம்ம இந்த அம்மாக்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணமாவே அந்த அம்மா நம்ம போகலன்னா அந்த அம்மா நம்மளை தேடி வந்துடுவாங்க. அப்படி இந்த முத்துமாரியம்மன் எங்கள் ஊருக்கு எல்லையிலேயே இருக்காங்க. எங்கள் ஊருக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த அம்மா தான் செல்லப்பிள்ளை. ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. பார்த்தீங்களா, இந்த ஊர் ஜனங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அது என்னான்ட்டு அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு யாரெல்லாம் நம்ம சாய் வாராகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.